ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாட்டின் அரசு தலைவர் உட்பட சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமது வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்துள்ளனர். நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் அமைதிக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களை கௌரவத்துடன் நினைவு கூறுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மீதான சர்வதேசத்தின் அழுத்தங்கள் அதிகரித்துள்ள சுயநாடு என்ற வகையில் சுய நிர்ணயத்தோடு செயற்பட வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி, நாட்டில் பூமி சுதந்திரம், மனித சுதந்திரம் என்பன முழுமையாக பேணப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். 30 வருட யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்த நாம் இனங்களுக்கிடையிலான பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வராமல் இருப்பது கவலைக்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தவறியுள்ளமை வேதனைக்குரியது எனவும் அதில் நாமும் தோற்றுவிட்டோம் என்பதே உண்மை எனவும் இதனை தற்போதுள்ள தலைவர்கள் நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களின் தேவைகளுக்காக செயற்படும் நாடாளுமன்றத்தின் மீது இன்று மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் நாடாளுமன்றத்துக்குள் மிளகாய்த்தூள் வீசப்பட்டு போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையும் எமது நாட்டின் மீதான நன்மதிப்பை சிதைக்கும் செயலெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஒரு சிலரை இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கின்றனர் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் எனவும் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஜனநாயகத்தை மீறும் செயலாகும் எனவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தேசிய நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் எனவும் ஆனால் தற்போது சாம்பலில் கிடக்கும் கொல்லி போலத்தான் நல்லிணக்கம் காணப்படுகின்றது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சிந்திக்காமல் நாட்டிடமிருந்து எதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியே சிந்திக்கின்றனர் எனவும் தனது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார திருடர்களின் கருப்பு போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் எனவும் நாட்டில் மோசடி கட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் ஊழலை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுதந்திர தினத்தை வெறுமனையே ஒரு கொண்டாட்டத்தின் மூலம் அர்த்தமுள்ளதாக பெற்றுக்கொள்ள முடியாதென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரம் மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற வேண்டுமாயின் ஒரு நாட்டில் மக்கள் சமூகம் ஒன்றில் மனிதனைப் போன்றே பொருளாதாரம், சமூகம், அரசியல், ஆன்மீகம் என அனைத்து அம்சங்களிலும் ஒருங்கிணைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். 71வது சுதந்திர தினத்தை தேசிய தினமாக கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னேற்றகரமான சமூக அரசியல் சூழல் ஒன்றில் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ்வதற்கு பலமான பொருளாதாரம், நிலையான அரசு, வளமான தேசத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயற்பட அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் பிரதமர் தனது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எவர் மீதும் சார்ந்திராத ஸ்ரீலங்காவை உருவாக்குவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள தனது வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ஸ்ரீலங்காவானது சுயாட்சியுடைய இறைமை தேசமாக சுய ஆணையின் கீழான நீதி நெறிமுறைகளுக்கு அமைவாக இயங்கும் வல்லமையுள்ள தேசமாக திகழ்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.